அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆணைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆணைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான திடமான வளர்ச்சிகளை, நிம்மதியான இனிமைகளை எந்த ரூபத்திலோ அமோகமாக வழங்கப் போகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கின்றது. முதல் வாரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானால் விசேஷ சௌகரிய வளர்ச்சி ஏற்பட போகின்றது. 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் இந்த மாதம் தொடங்கி 10 தினங்களுக்கு பிறகு அவருக்கே உரித்தான இடத்தில் அமரப் போகிறார். இதனால் மாதம் முழுவதும் பரபரப்பாக இருக்க போகின்றீர்கள். 12இல் அமர்ந்திருக்கின்ற ஆட்சி பெற்ற சூரியனால் வருமான உயர்வு, நினைத்த காரிய வெற்றி, கடன்களுக்கு தீர்வு, புது விஐபிக்களின் அறிமுகம், அவர்களால் சகாயம் என்றபடியான சிறப்பு சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. அனைவரும் எல்லா விஷயத்திலும் துணிச்சலாக கால் வைக்கப் போகின்றீர்கள். ஆரோக்கியம் திருப்தியாக நகரும். குடும்பம் சார்பாக பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திடீர் பயண சந்தோஷங்களும் உண்டு. எதிர்பார்த்திருக்கின்ற தொகைகள் கைக்கு வந்து பணப்புழக்கம் 3வது வாரம் வரை உபரியாகவே தொடரப் போகின்றது. உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களின் பல மாத சிரமம் தீர்ந்து பொருளாதார நெருக்கடியும் விலகி நிம்மதியை சந்திக்க இருக்கின்றீர்கள். அஸ்தம் நட்சத்திர வயோதிகர்களுக்கு உடல்நல சிக்கல்களும் மருந்து மாத்திரை விரயங்களும் தொடர்வதற்கு 3வது வாரத்தில் முழுமையான முடிவு ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் நன்மை, திருப்பு முனைகள் ஏற்பட போகின்ற சிறப்பான மாதம் இது. தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் ஏற்பாடு
ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற முடிவுகள் கைகூட போகின்றது. சுபகாரிய திருமண விசேஷ ஏற்பாடுகளில் தாமதம் ஏற்படாது. இறுதி வாரத்தில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இந்த மாதம் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எதிர்பார்ப்பதை தாண்டிய சிறப்புகள் காத்துள்ளன. வாழ்வில் சந்திக்காத விசேஷ நன்மைகள் பல வகையிலும் காத்துள்ளன. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. விரையாதிபதி சூரியன் பலம் பெற்று பார்ப்பதால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை அலைமோதும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை உருவாக்கலாம். சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பண தட்டுப்பாடு அதிகரிக்கும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். அரசியல் களத்தில் உள்ளவர்கள் அதிரடியான திருப்பங்களை சந்திப்பீர்கள். பெற்றோர் வழியிலும் மற்றொரு வழியிலும் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். குடும்பத்தில் 3ஆம் நபரால் குழப்பங்கள் ஏற்படும். எனவே கவனம் தேவை. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். சக பணியாளர்களை நம்பி செயல்பட இயலாது. இந்த காலகட்டத்தில் பொறுமை மிக அவசியம். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழிலில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். கூட்டாளிகளை நம்பி ஏமாறும் சூழ்நிலையும் உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் மீது பழி சுமத்தலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. தொழிலில் பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். இடம், பூமி வாங்கியதில் வில்லங்கங்கள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்க செய்யும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது. மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கும் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் ஆவார். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். கூட்டு தொழிலில் மாற்றம் ஏற்படும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அரியாசனைகளை வழங்குவார்கள். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். எப்போதும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். இந்த கன்னிராசி விவசாயிகளுக்கு எந்த உற்பத்தியில் இறங்கினாலும் விரயமும் நஷ்டமும் தொடர்ந்து வருவதற்கு விடிவு காலம் உண்டாகும். கலைஞர்களுக்கு துறை சார்ந்த நன்மை ஒன்று எதிர்பாராமல் அதிர்ஷ்டகரமாக ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு கட்சிக்காக பொதுஜன செலவுகள் அதிகரிக்கலாம். அனுகூலமான நட்சத்திரங்கள் சித்திரை, விசாகம், அனுஷம், மூலம், திருவோணம், சதயம், ரேவதி, அஸ்வினி, பரணி, திருவாதிரை, பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 17, 18, 19, 21, 23, 25, 27 மற்றும் செப்டம்பர் 1, 2, 4, 5, 7, 9, 11, 13, 16. இந்த மாத புதன்கிழமைகளில் ஸ்ரீ புதன் பகவான் வழிபாடும் ஸ்ரீ கேது பகவானுக்கு பரிகாரமும் செய்து வாருங்கள். இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.